திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, தோழர்களே, உங்களுக்கு வயது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஆணா பெண்ணா என்பது ஒரு முக்கியம் அல்ல. நீங்கள் அனைவரும் ஒரு ஆத்மாவாக இருக்கிறீர்கள். யூ ஆர் எ சோல். உலகளாவிய த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புகள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் உள்ளங்களில் பதிவு இறக்கம் செய்வதற்காக, அதை கேட்டு அதன்படி நடப்பதற்காக வழங்கப்படுகிற ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம். படிக்கிறவர்கள் ஒரு காலகட்டத்தில் நான் படித்தேன், அதற்கான ஆதாரம் என்ன என்று நீங்கள் கேட்டால், அதற்கான ஒரு பட்டத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தேசிய வேதாகம கல்லூரியினுடைய நிர்வாக குழு எடுத்த ஒரு முடிவு. இட்ஸ் an academic decision that you must earn a bachelor degree. ஆகவே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்ந்து கவனிக்கணும், அந்த வசனங்களை எல்லாம் எழுதி கொள்ளணும், கேட்டவைகளை மறக்காமல் இருக்க வேண்டும். இப்படியே நாம் இருந்தால் இந்த கொரோனா போன்றவைகளெல்லாம் ஒழிந்த பிறகு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி அதை நிரப்ப செய்து பதிவு செய்து கொள்ளலாம். ஒரே ஒரு கடமை தான், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரம் தவறாமல் பார்க்கணும், அதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து கொள்ளணும். பைபிளில் அது சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் பொருத்தி பார்க்கணும். இதில் சொல்லப்படுகிற கருத்துகள் சிலது எதிரும் புதிருமாக தெரியும். அதற்கு அடிப்படை காரணம் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஏன்னா கிறிஸ்தவத்தில் மார்க்கம் இருக்கிறது, மதமும் இருக்கிறது. மதத்தில் 2000 வகையான பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளில் ஒன்றிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். அதனால் அந்த பிரிவுகள் எதை நம்புகிறார்களோ அது உங்களுடைய நம்பிக்கையாக மாறிவிடக்கூடும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கண்களால் நீங்கள் வேத எழுத்துக்களை படித்து சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிறருடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனையை கேளுங்கள். ஆகவே வேதாகம் என்ன போதிக்கிறதோ அதை போதிக்க வேண்டும். வேதாகம் எதை குறித்து போதிக்கவில்லையோ நாம் அதை போதிக்கக்கூடாது. இப்போ சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். டீச் வாட் த பைபிள் டீச், சைலண்ட் வேர் பைபிள் இஸ் சைலண்ட். இப்போ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடும்போது மனிதர்களுடைய போதனைகளையும் பாரம்பரியங்களையும் பழக்கங்களையும் வழக்கங்களையும் பண்டிகைகளையும் கேளிகைகளையும் விழாக்களையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் என்ற இந்த தொடரில் இன்றைக்கு நாம் இந்த பைபிளில் இருக்கிற 6 முக்கிய விஷயங்களை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். வாட் த பைபிள் கண்டைன்ஸ், இந்த பைபிளில் என்னதான் இருக்குது. முதலாவது, தேவனுடைய மனம் இதிலே இருக்கிறது. பைபிள் கண்டைன்ஸ் காட்ஸ் மைண்ட். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இரண்டாவது, பைபிள் கண்டைன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் மேன், மனிதன் எப்படி இருக்கிறான் என்று இந்த வேதாகம் சொல்கிறது. மூன்றாவது, த பைபிள் கண்டைன்ஸ் சால்வேஷன், மனிதனுக்கான ரட்சிப்பை இந்த வேதாகமும் போதிக்கிறது. நான்காவதாக, த பைபிள் கண்டைன்ஸ் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிக்கப்பட்ட மனிதனின் சந்தோஷம் என்ன என்று இந்த பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஐந்தாவதாக, பைபிள் கண்டைன்ஸ் த டூம்ஸ் டே ஆஃப் த சின்னர்ஸ், பாவிகளுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வேதத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆறாவதாக, த பைபிள் கண்டைன்ஸ் ஹோப் ஃபார் த வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு வேண்டிய நம்பிக்கையை இந்த வேதாகமும் நமக்கு கொடுக்கிறது. ஆக இந்த 6 காரியங்கள், தேவன், மனிதன், ரட்சிப்பு, விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்களின் சந்தோஷம், பாவிகளின் முடிவு, நம்பிக்கை உலகத்திற்கு, இந்த 6 விஷயங்களை தான் நாம் இதில் பார்க்கிறோம்.
சமீபத்தில் இந்த சைக்காட்டிக் டாக்டர், அதாவது நம்முடைய மனநிலையை குறித்து விசாரிக்கிற மருத்துவர், அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். டாக்டர் கேட்டார், உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு கேட்டார். வேர் இஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்டார். அவர் பேந்த விழிக்கிறார். அதுக்கு டாக்டர் என்ன பதில் சொன்னார்னா, நெவர் மைண்ட், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னார். காரணம் என்னென்னா, கேள்வி கேட்ட டாக்டருக்கோ பதில் சொல்ல முடியாமல் போன அந்த மனிதனுக்கோ உண்மையிலேயே மைண்ட் எங்கே இருக்குது யாருக்குமே தெரியாது. நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேர் இஸ் யுவர் மைண்ட்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மைண்டுன்றது இந்த மூளையில் இருக்குது, தலையில் மூளைக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, மூளைக்குள்ளே மைண்ட் இல்லை. ஆனால் மைண்டை ரிலேட் பண்ணுற விஷயங்கள் மூளையில் இருக்குது. மைண்ட் என்பது நம்ம முழு உடம்பும் சேர்ந்தது தான் மைண்டு. மைண்ட் இஸ் அ ஹோல் பாடி. எல்லா இடத்துலையும் மைண்ட் இருக்குது. அதை நம்ம பின்னால் ஒரு நாளில் அதை பற்றி தெளிவாக படிப்போம். இப்போது உங்கள் மனதில் என்ன இருக்கோ அதான் வாயில் பேச முடியும். உங்கள் மனதில் என்ன இருக்கோ அதை எழுத முடியும். நான் சொன்னதில் எதனா தவறு இருக்கா? பேசுவதும் எழுதுவதும் உங்கள் மனதை சார்ந்த விஷயம். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசிடலாம். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதிடலாம். அப்படி போலவே இந்த பைபிள் தேவனுடைய மனதாக இருக்கிறது. தேவன் நமக்கு அதை எழுதியும் தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 18வது வசனம், வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இந்த ஒரு வசனத்தில் ஐ ஆம் த லார்ட் காட், நானே கர்த்தர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் நான் தான், வேறே தேவன் இல்லை என்று தெளிவாக தேவன் சொல்கிறார். இந்த பூமியில் ரெண்டு விஷயங்களை பார்க்கிறோம். வெளிச்சத்தை பார்க்குறோம், இருட்டை பார்க்குறோம். நல்லதை பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். தேவன் இவைகளை மனிதனுடைய தேவை நிமித்தமாக படைத்திருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 45வது அதிகாரம் 7வது வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். கவனிச்சிங்களா? சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். இந்த இடத்துல நம்ம ஆச்சரியப்பட்டோம். நல்லது கெட்டதெல்லாம் ஏன் அந்த உலகத்தில் இருக்குது? நல்லது செய்யணும்னு நினச்சா என்னால் முடியல, கெட்டது செய்கிறது நான் வெறுக்கிறேன். அப்படி தான் மனிதர்களாகி நாம் நினைக்கிறோம். தேவன் இதற்குள்ளே நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்குள்ளே, இந்த எண்ண ஓட்டங்களுக்குள்ளே, இந்த வேதனைகளுக்குள்ளே நாம் தேவனை அறிகிற அறிவை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது ஏசாயா 48வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கின தேவன், நன்மையும் தீமையும் காண்பிக்கிற தேவன், சமாதானத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன், பூமியின் மீது நம்மை உண்டாக்கின போது அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறாராம். நாம் படித்த இந்த வசனத்தில் 48வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். இப்போ உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் எனக்கு சொல்ல முடியும். உங்கள் மனசில் இருக்கிறத உங்கள் மனைவியின் இடத்துல சொல்ல முடியும். அதான் உங்கள் மனசு. அதான் மனசுன்றது தான் மனம்னு நம்ம சொல்கிறோம். மனன்றது தான் நம்ம மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில். So you can share and speak what you have in your mind. இல்லையா? அதுபோல தேவன் தன் மனதில் உள்ளவைகளை இந்த வேத புத்தகம் முழுவதும் வெளிப்படுத்தியிருக்கார். அதனால தான் the Bible contains the mind of God. இரண்டாவதாக, the Bible contains the state of man. மனிதனுடைய தன்மை, அவனுடைய நிலை என்ன என்பதை இந்த பைபிளில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் வேறு எந்த புத்தகத்தில் படித்தாலும் இந்த சத்தியம் உங்களுக்கு அங்கே இல்லை. எந்த புத்தகத்திலும் கிடையாது. தி ஸ்டேட் ஆஃப் மேன். இந்த பூமியில் இருக்கிற மனிதனுக்கு தான் ஏதாவது செய்தி இருக்கும்.
நியாய தீர்ப்புக்கும் அதற்கு அப்பால வாழ்கிற வாழ்க்கைக்கும் எந்த ஒரு புத்தகத்திலையும் செய்தி கிடையாது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், பேனால அடிக்கோட்டிடுங்கள். அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. இதுதான் மனிதனுடைய நிலை. The state of man, there is none righteous. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் வேற யாரையாவது எதையும் நினச்சிக்கிட்டு அவன் உத்தம புத்திரன் நினச்சிடாதீங்க. ஆதாமே உத்தம புத்திரன் கிடையாது, அவனும் பாவம் செய்தான். ஆக முதல் மனிதன் வழியாக பூமியில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறவர்களாக தான் இருக்காங்க. there is none righteous. இதை நீங்கள் மனசில் ஆழமாக வாங்கிக்கணும். உங்கள் மனசில் மதத்தின் தலைவர்கள் யோகிதை உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், நல்லவர்கள் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா மோசம் போயிடுவீங்க. ஆகவே நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, all committed sin and lost the glory of God. இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவ மகிமை அவர்கள் மீது இருந்ததாம். they had the glory of God. ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமை அவர்களை விட்டு நீங்கி விட்டதாம். அவர்கள் மரணத்துக்குரிய மகிமையை அடைந்தவர்களாக மாறினாங்க. அதனால அவங்க ஒளிந்து கொண்டாங்க, வெட்கப்பட்டாங்க, பயந்தாங்க, நியாயம் தீர்க்கப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. ஆக எல்லா மனிதர்களும் பாவம் செய்திருக்காங்க, எல்லா மனிதர்கள் மேலும் தேவனுடைய மகிமை இல்லை. இதுதான் ஸ்டேட் ஆஃப் மேன். மூன்றாவதாக, பைபிள் கண்டைன்ஸ் த வே ஆஃப் சால்வேஷன். இந்த வேதாகமும் மனிதனுக்கான ரட்சிப்பை, மறுவாழ்வை போதிக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் இந்த பைபிள் எடுத்து நம்ம படிக்கிறோம். சில சமயங்களில் பிற மதங்களில், குறிப்பாக இந்து சமயத்தில், கடவுளை பற்றி சில விஷயங்களை மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு கடவுள் விரும்புவதாக அவங்க புத்தகத்திலே எழுதியிருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் கடவுளுடைய பெயரை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த மதத்தில் ஈயத்தை காய்ச்சி காதலை ஊத்தின வரலாறு சரித்திரத்தில் இருக்கிறது. கடவுள் பெயரை காதலை கேட்டது குற்றம். இந்த அளவுக்கு அவர்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனால் பைபிளை நம்ம திறந்து பார்த்தோம்னா, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய சித்தம், விருப்பம் என்ன என்று, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் உங்கள் கையில் உள்ள பேனாவில் சுழியிடுங்கள், கவனிங்கள். எல்லா மனுஷரும், கவனிச்சிங்களா, எல்லா மனுஷரும் அப்படின்னா சீனர்கள், இந்தியர்கள், ஆஸ்திரேலியர்கள், ரஷ்யர்கள், மத்தியதரை நாடுகள் இருக்கிறவர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், கனடியர்கள், தென் அமெரிக்காவில் வாழ்கிறவர்கள், தீவுகளில் வாழ்கிறவர்கள், அலாஸ்கா போன்ற இடங்களில் வாழ்கிறவர்கள், உலகத்தில் உள்ள எல்லாரையும் தான் இது குறிக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள பிறந்தவனுக்கு தான் கடவுள்னு நம் நாட்டில் இருக்கிற மதம் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள பிறந்தவனுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படி சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் மக்கள் நம்பி அதை சட்டம் போல வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுக்கடுக்காக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. தலையிலிருந்து பிறந்தவன் யாரு, கால் அடியிலிருந்து பிறந்தவன் யாருன்னு போதிக்கிறதாக இருக்கு மத புத்தகங்கள்ல. ஆனால் வேதவசனம் சொல்கிறது எல்லா மனுஷரும், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எவர்? தேவன். சித்தம்னா என்னது? வில். இட்ஸ் காட்ஸ் வில். சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் ரட்சிப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த கிறிஸ்தவத்தில் இந்த மதம் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குரூப் அவங்க அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு என்பது ஒரு மந்திர சொல் மாதிரி.
அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படியே ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க போதர் கையை தூக்குனா தூக்குவாங்க, கையை கீழே போடனா போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு சத்தியத்திலிருந்து நமக்கு வருகிறது. சத்தியம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது நீங்களே கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கான சத்தியம் தெரியுமானா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? அடிமுட்டாள்தனமா இல்லையா? தவறாக உங்களுக்கு படலையா? என்ன சொல்றாரு கவனிங்க. எல்லா மனுஷரும் 1, ரட்சிக்கப்படவும் 2, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் 3, அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் 4. ஆக தேவனுடைய சித்தம் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்பட சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வித்தவுட் நோயிங் த ட்ரூத் யூ கேனாட் பி சேவ்ட். இங்கே தான் குழப்பமே வந்தது. மார்க்கத்திலிருந்து மதம் எப்படி பிரிஞ்சுதுன்னா இங்கே தான் பிரிஞ்சுது. ரட்சிப்பு வேணும்னு மதத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் 2 கையை மேலே தூக்குறாங்க, ஆசைப்படுறாங்க, அழுகுறாங்க, முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அப்போ சத்தியத்தை அறியாது இருக்கும்போது ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகாது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் கவனிங்கள். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். The Son of Man came to seek the lost and to save them. இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. எதற்காக வந்தாரு? காணாமற் போன ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பன் தேடி போனான். அந்த மேய்ப்பன் இடத்துல 100 ஆடுகள் இருந்தது. 99 தொழுவத்தில் விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனான். போயிட்டே இருந்தான். அது பயந்து போய் துஷ்ட மிருகங்கள் கையில் தப்பாமல் ஒரு புதருக்குள்ளே சிக்கி கொண்டிருந்தது. அதனுடைய கால் உடைந்திருந்தது. அந்த மேய்ப்பன் அதை அன்பாக அழைத்து, அது நடக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தோளில் தூக்கி கொண்டு அவன் கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களையும் கூப்பிட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொன்னானாம். இது இயேசு சொன்ன உதாரணம். I have found my lost sheep என்று அவன் சொன்னானாம். அப்பொழுது அவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். அது மாதிரி ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தவர் நாம் அனைவரும் காணாமற் போயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறார். பாவத்தில் நாம் தொலைந்து இருக்கிறோம். ஒவ்வொருவரும் மனசை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாயின் வார்த்தை, மனதின் எண்ணங்கள், உங்கள் கையின் கிரியைகள், காலின் நடைகள், உங்களுடைய குடும்ப நிலைகள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா கொடுமையும் இரத்தமும் கடுமையும் தண்டனைக்குரியதாக இருக்கும். இழந்து போனதை தேடவும் சிலுவையில் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ரட்சிக்கவும் அவருடைய மரணம் அடக்க உயிர்த்தெழுதல் வழியாக அவர் உலகத்திற்கு வந்தார். ஆக the Bible contains the salvation of man. இந்த வேதாகமம் விசுவாசியின் சந்தோஷத்தை போதிக்கிறது. The Bible contains the joy of the believers. ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது உன்னை விட்டு நீங்காத ஒரு சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் வாயின் வார்த்தையால் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவினாலே அந்த சந்தோஷத்தை உனக்குள் வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன்னா குடிக்கிற ஆள், நல்லா சாப்பிட்ற ஆள் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அதல்ல. நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. The believer's joy, விசுவாசியின் சந்தோஷம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கும். சகோதரர்களே, பைபிள் contains the joy of the believer. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். சந்தோஷப்படுதலுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். கிறிஸ்துக்குள்ள நாம் வந்துடும்போது
ஒரு சரீரமாக நாம் இருக்கிறோம், ஒரு சபையாக நாம் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுவோம், தேவைப்பட்டால் எல்லாரும் ஒரே நேரத்தில் அழலாம். அவ்வளவு உறவு நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே கிடையாது. ஆகவே பைபிள் contains the believer's joy. The Bible contains the doomsday of the sinners. ஐந்தாவதாக, அதாவது பாவிகளுடைய முடிவு என்ன என்பதையும் இந்த பைபிள் போதிக்கிறது. பாவம் செய்கிறவனுக்கு மரணம் தான் பரிசாக கொடுக்கப்படுது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 நம்ம படிக்கிறோம். The wages of sin is death. இந்த பாவம் செய்த மனிதனை தேவன் நியாய தீர்ப்புக்கு பிறகு எரிகிற அக்னி தழல்ல சூளையில் அவர்கள் எப்போதும் வேதனைப்படும்படி அவர்களை நியாயம் தீர்க்கிறார். இதை வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ள தீர்க்கதரிசியுமாகிய இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். 12 வெளிப்படுத்தல் 20. மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். The Bible contains the doomsday of the sinners. பாவிகளினுடைய முடிவு என்ன என்பதை இந்த வேதாகம் போதிக்கிறது. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். ஏனென்றால் கவனிங்கள், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பில் நாம் செய்த நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி முதல்ல நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு, நாம் நிற்கணும். So the Bible contains the judgment, particularly the sinners. இதை நீங்கள் கவனிக்கணும். 6வதாக இந்த வேதாகமும் நம்பிக்கை நிறைந்த ஒரு ஒளியை மனிதனுக்கு தருகிறது. எல்லா மனுஷர் மேலும் விடியற் காலையில் வருகிற சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கிற மாதிரி எல்லார் மேலும் இரவிலே பொழிகிற சந்திர ஒளியைப் போல எல்லாருடைய கண்களிலும் மினுக்கும் நட்சத்திரத்தைப் போல நம்பிக்கை நிறைந்த தேவ வசனம் மனிதனுக்கு ஆறுதலையும் கர்த்தரிடத்தில் சேரும்படியான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. The Bible contains the hope of the world. இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. வாசிப்போம். தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த கவனிகள் நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. முதலாவது, தேவன் பொய்யுரையாதவர். God cannot lie. He promised about the eternal life. நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வதற்கான, அந்த நம்பிக்கை அறிந்து கொள்வதற்கான சத்தியத்தை அறிகிற விசுவாசத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக உலகம் முழுவதுக்கும் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய்யுரையாத தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். தீத்து 3:4 நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. பிரசன்னமான போது அப்படின்ற இடத்துல மூல மொழியில் அப்பியர்டு என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. பொதுவாக தூங்கி எழுந்த உடனே இப்போ என்ன நேரம் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம்.
அந்த நேரத்தை ஏன் கவனிக்கிறேன்னா, பொழுது விடிஞ்சதா இல்லையா என்பதற்காக தான் கவனிக்கிறோம். அப்போ பொழுது விடிதல் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இரவு லேசாக அப்படியே போகவும் வெளிச்சம் மங்கிய ஒளியில் வரவும், அந்த மாதிரி தான். சில சமயங்களில் நான் பார்த்துருக்கேன், இந்த சுண்ணாம்பு அடித்த இடத்துல அதை கழுவும் போது கழுவிடுவாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா லேசாக அந்த சுண்ணாம்பு ஒரு மங்கிய அளவில் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அது அவ்வளோ உறுதியாக செவுத்தை பற்றிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி வைத்துங்க, அப்போ நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிச்சமும் இருக்காது, இருட்டாகவும் இருக்காது, ஒரு மங்கிய ஒளி தெரியும். ஆனால் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளி எல்லா மலைகளுக்கும் மேலாக, எல்லா காடுகளுக்கும் மேலாக, எல்லா வீடுகளுக்கும் மேலாக, எல்லா மனுஷருடைய கண்களுக்கும் ஒரு மாபெரும் ஒளி சந்தோஷத்தை கொடுக்கும். The rising sun brings a great joy for man. இல்லையா? விடியற் காலையிலே அந்த சூரிய உதயம் எந்த மொழி பேசுகிற எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது போன்றது தேவனுடைய நம்பிக்கை நிறைந்த சத்தியம். இன்றைக்கு 6 விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, த மைண்ட் ஆஃப் காட், தேவனுடைய மனதை பார்த்தோம். 2, த ஸ்டேட் ஆஃப் மேன், மனிதனுடைய நிலைமையை பார்த்தோம். 3வது, த வே ஆஃப் சால்வேஷன், மனிதனுக்கான ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். 4வது, விசுவாசிகளின் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் பிலீவர்ஸை பற்றி பார்த்தோம். 5வதாக, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சின்னர்ஸ், பாவிகளுடைய நியாய தீர்ப்பை பற்றி பார்த்தோம். 6வதாக, ஹோப் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய நம்பிக்கையை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். இந்த 6 விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த வேத புத்தகம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான தேவ வசனம், உறுதியான சத்திய பகுதிகள், மிகவும் உறுதியான ஆரோக்கியமான வேத வசனங்களை எங்கள் நல் மனதிலே நீர் கொண்டு வந்ததுக்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. மனது என்பது எங்கள் முழு சரீரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது சித்தத்தை விளங்கிக் கொள்ள எப்போது எங்களுக்கு உதவி செய்திருளும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். நல்ல விசுவாசிகளாக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?